வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கர்ப்பகால சர்க்கரை நோய் அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்பகால சர்க்கரை நோய்னா என்ன, எந்த அளவு இருந்தது அப்படின்னா அதை கர்ப்பகால சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். அப்படி கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாலே இந்த சர்க்கரை நோயை 3 விதமாக பிரிக்கிறாங்க. முதல் வகை என்ன அப்படின்னா டைப் 1 டயபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு மரபணு காரணம்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வர்றது தான் டைப் 1 டயபெட் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைப் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைப் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் பேட்டர்ன், அப்புறம் அவங்கள சுற்றி இருக்க காரணத்தினால சர்க்கரை நோய் வர்றது டைப் 2. இது அடுத்து டைப் 3 அப்படிங்கிறது வந்து கர்ப்ப காலத்தில் மட்டும் வர்ற சர்க்கரை நோய். கர்ப்ப காலத்தில் மட்டும் அந்த மதருக்கு சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து சொல்லும் போதே கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்து எப்படி கண்டறிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதர் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை நோய் இல்லாத மதர் கருவுற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. 75 கிராம் குளுக்கோஸ் வந்து கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்ருக்கலாம், எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்காம சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்து 75 கிராம் கொடுப்பாங்க. அதை குடிச்சதுக்கப்புறம் தண்ணியோ சாப்பாடோ வேறு எதுவுமே எடுத்துக்காம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்த சர்க்கரையோட அளவு 140 mg/dl விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. ஒருவேளை 140 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ இந்த கெஸ்டேஷனல் டயபெட்ஸை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் மூலமாக தான் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இல்லாமல் கார்போஹைட்ரேட் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்க ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பச்சை காய்கறிகள், கீரைகள் எடுத்துக்கணும். அப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டாக எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்டை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதுவும் கர்ப்பிணிகள் முக்கியமாக அரிசி சார்ந்த உணவுகள் அதிகம் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண பார்க்கணும். முடிஞ்ச அளவு கோதுமை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால் சார்ந்த பொருட்கள் வந்து உணவில் வந்து கட்டுப்படுத்திக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் 3 நேரமுமே வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக வந்து ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுனா கூட ஸ்வீட் சாப்பிட்றத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற ஃபுட்ஸை வந்துட்டு ட்ரிங்க்ஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஃப்ரூட்ஸை முடிஞ்ச அளவு ஃப்ரூட் ஜூஸாக குடிக்காமல் ஃப்ரூட்ஸாக கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸாக எடுத்துக்கும் போது அதனால கூட ஒரு சிலருக்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கலாம். அடுத்து என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைசெமிக் கண்டென்ட் அதிகமாக இருக்க பழமாக முக்கியமாக 2 பழங்கள், அதாவது மாம்பழம் அப்புறம் வாழைப்பழம். இது ரெண்டையுமே உணவில் தவிர்க்க முடியலை அப்படின்னாலும் மிக குறைந்த அளவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நன்றி.